அங்க கேக்குறான் மறுபடியும் தடவரம் மச்சா ஐயோ ஆண்டவா எனக்கு கண்ணு தெரியாது கூடாதா நானும் தடவி பார்த்திருப்பேன் உடம்பு கட்டை எடுத்து நான் தடவி பார்த்திருப்பேன் சாப்பாடு கூட மாமா தான் கொண்டு வருவாரு நீங்க வந்திருக்கீங்களா என்ன காரணம் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் இல்ல அவருக்கு ஆள் இல்லப்பா அவர் ஒரு பேச்சுவார்த்தைக்கு போய்கிறாரு பாகிஸ்தான் இந்தியா பேச்சுவார்த்தை நடந்தது தூதரா போய்கிறார் தனி விமானத்துல போய்கிறார் பேச்சாளர் ஆமா மாமா பேச்சாளர் கேட்டாலே யாரும் தனி விமானத்துல போய்கிறார் தனி விமானமா அவர் போனா போகட்டும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சாமி முக்கியமான விஷயம் என்ன உனக்கு ஒரு ஜாப் ஒன்று வாங்கிட்டு வந்துருக்கேன் ஜாப்னா வேலை ஒரு நாள் என்ன வேலை கம்ப்யூட்டர் சென்டர்ல வேலை பொட்டுன்னு எப்படி அப்படியே ஐதுங்களுக்கு வந்தாங்க அதெல்லாம் இல்லம்மா உனக்கு எங்க தெரியுமா வேலை கோவில்ல தான் உனக்கு வேலை கோவிலுக்குள்ள அப்படி என்ன வேலை கோயிலுக்குள்ள இல்லப்பா படிக்கட்டில் தான் உங்களுக்கு வேலை அம்மா எல்லா கோயிலும் ஏழை எடுத்துக்கிறாங்க திருப்பதி திருத்தணி ஆறுபாடு வீடு தஞ்சாவூர் மதுரை எல்லா கோயிலும் ஏழை எடுத்துக்கிறாங்க பிரான்ச் அங்கங்க ஓபன் பண்ணி விட்டுறாங்க திருப்பதியில எங்க அப்பா இருக்காங்க திருத்தணியில எங்க அம்மா இருக்காங்க அப்படி மதுரைக்கு போனா சித்தி எல்லா கோவில்ல இருக்காங்க ஆமா ஆமா சம வசூல் நீங்க எங்க இருக்கீங்க நான் எங்கேயும் போறது கூத்தாண்டவர் கோயில்ல போய் நின்னாங்க அப்ப வயசு ஆகி போச்சா அவங்க நாய்க்கு ஆயிட்டாங்க மொத்த வசூல் பிரான்ச்சில் 150 பேர் போறாங்க மொத்த வசூலுங்க தான் ஏதோ அவங்களுக்கு கையில் பார்த்து செலவு கொடுத்தாங்க இவங்களா பார்த்து கொடுக்குறது தான் ஆமா ஆமா ஃபர்ஸ்ட் வர தவங்க உட்காந்து சம்பாதிக்க ஒன்னா நீ கூட வா அப்படி சொன்ன பாரு கரெக்ட் உங்களுக்கு ஒரு பா வச்சுல இல்ல இவங்க 4 பஸ் ஏறி இறங்கினா பணம் வந்துடும் நான் என்னன்றேன் அந்த கதை வேண்டாம் கோயிலுக்குள்ள உனக்கு பிச்சை எடுக்கிற வேலை பிச்சியா ஆமா நானா அது இல்லடா ஓ இல்லன்னா போட்டான்னா இதுல போடுறியாடா அப்ப கீழே போடாத மேல புல்லாங்குயில் கொடுத்து போட அப்படி முங்கில்களே பாட்டு ஒரு சோத்து அது ஒரிஜினல் இது டப்பிங் என் கூட இருக்கிறனா ஒரிஜினலா இரு நான் என்ன சொல்றேன் பிச்சை எடுக்கிற வேலை நல்லா போய் பிச்சை எடு அத்தை எப்பனா மாசத்துக்கு ஒரு முறை வந்து போறேன் புரியுதா பிள்ளைக்கு பிள்ளையா இவ்வளவு நாள் என்ன வளர்த்து வரீங்க இப்ப போய் பிச்சை எடுக்க சொல்றீங்களா இது நியாயமா ஏண்டா வீட்டுல இருந்தா யார் சாப்பாடு செஞ்சு போடுவா 4 நாள் 5 நாள் தான் ஏதோ நீ இத்தனை வயசு வரைக்கும் கூட நீ சொல்றது கேட்க மாட்டேங்குமா எல்லாம் வாங்கிட்டு தான் போவேன் போதுங்க சின்னஞ்சிறு வயதுல இருந்து எனக்கு யாருமே தெரியாது இந்த அரண்மனை விட்டு எனக்கு எங்க போறதுன்னே தெரியாது பிச்சை கூட எடுக்க தேவையில்லை நான் சொல்றேன் நீ அரண்மனை விட்டு வெளியே போயிடு ஏன் கேட்டேன்னா யார் தெரியலன்னா அவங்க எதுக்கு என்ன வெளியே போக சொல்றீங்க விஷயம் என்னன்னா என் தம்பிக்கு கல்யாணம் பண்ண போறேன் தம்பி கல்யாணம் ஆகிறதுக்கு நான் இங்க இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் என் தம்பிக்கும் கலைவாணிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் கலைவாணி கலைவாணி யாரு சின்னஞ்சிறிய பெண் உலக அனுபவமே என்னன்னு தெரியாது யாரு கலைவாணிக்கா தம்பி யாரு கொஞ்ச நேரம் கையை நேரம் நீட்டி சொல்லுங்க யா செவுரு கட்டி நிக்க வைக்குமே குடிக்கலன்னா தரதான்னு ஆட அதுதான் செவுரு கட்டுன்னு சொன்னேன் ஒரு பெண்ணு வாழ்க்கை கெடுக்காதீங்க வேணாம் என் தம்பி கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணு வாழ்க்கை கெட்டுடும் நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா எனக்கு வேணாம் அவன் கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ணுவான் பூத்து வரதான் அந்த மாதிரிலாம் பேசாதே சந்தோஷம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு என் தம்பி கல்யாணம் பண்ணா கெட்டுடுமா டேய் வெளியே போடா வெளியே போட எனக்கு யாரு தெரியும் நாட்டை விட்டு நாடடா மனசாட்சி என்பதே கிடையாது எனக்கு ரொம்ப மனசாட்சி இப்படி போட்டு அடிக்கிறீங்களே
நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் நரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் நரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவசாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவசாட்சி. கடவுளே கல்லால் மன கல்லால் போன மனிதர்களாலே கொடுமையை செய்தவன் தன்னை இழந்தான், அதை கோபித்து பொழிந்தவன் மண்ணை இழந்தான். எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான். கடவுளே கல்லால் மன கல்லால் போன மனிதர்களாலே தனிசெய்ய செய்பவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருப்பவன் குற்றவாளி. உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். கடவுளே கல்லால் மன கல்லாய் போன மனிதர்களாலே போனா யார் சொல்லி கேட்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ இந்த ஜோடியா நல்லா அடிக்கிறாளே. ஈஸ்வரா பாத்துக்கிறேடப்பா. இந்த வருஷத்துக்கு அவன் காலில் செருப்பே கிடைக்கிறான். போயிட்டாங்களா போயிடணும். அதான் மரியாதை. அது எனக்கு வேண்டாம் மரியாதைன்னு போனா அப்படித்தான். அது என்ன அது டாபர் என்ன வேற தெரியல. அதான் அது டாபர் என்ன தேவையா? என்ன தப்பு செய்தது? என்ன எதிர்க்காக இப்படி அடி அடி வருது? போனா போய் நான் அப்பா யாரு தெரியாது அம்மா யாரு தெரியாது அனாதை நாயின்னு ஆளாக்கணும் வளர்த்து நன்றி கூட தேவையில்லை. வீட்டு விட்டு வெளியே புடி வரைக்கும் வச்சிருந்தான். புடி இல்லை சேர்த்துருவான். என்னடா பண்ணுவா? எப்பவுமே வர தேவையில்லை. தள்ளி கொடுத்துக்கு வரையாப்போ என்ன பிளான்? ஒரு மூலையில இருக்கிறாங்க. இது என்ன நாடகம் நடக்குதம்மா? விதிகளும் இங்கே உறங்குதம்மா. விதியது நாடகம் நடக்குதம்மா, இறைவன் விதிகளும் உறங்குதம்மா. இறைவன் விழிகளும் வேதனை மனதில் சூழ்ந்ததம்மா, சோதனை காட்டி முடிந்ததம்மா.
இனியொரு நாடகம் நடக்குதம்மா இறைவன் விழிகளும் விழிகளும் இங்கே உறங்குதம்மா பாத்துருவான் எடுக்கிறாங்க இப்பதான் யாரு தப்பு அதெல்லாம் தப்பு மாபெரும் இல்ல, தப்பு. அவன் எடுக்கிறாமா ஆ. என்னப்பா என்ன அடிப்பியா எங்க மேல அடிப்பியா அது துட்டு போட அடிப்போம் இப்படி கௌரவம்லாம் போகுது. நான் என்ன தப்பு செய்யறேன்? பிச்சை எடுக்கிறேன்னா அப்படி டிசிப்ளின் எங்க அம்மா இப்படி யாருன்னா அஞ்சு ஆகிருப்பாங்களா இது வரைக்கும் வந்தது இந்த டேய் எங்க அம்மா யாரு இது? இல்லடா ஆண்டி கிட்ட கொடுக்க சொன்னாங்க வாங்கி ஆயா என்ன ஆயா ஆயா வனா ரொம்ப தகராறு பண்றீங்க தேவையில்லை டேய் டேய் இல்ல உசார் ஆயிட்டான் உங்க டேய் எங்க அம்மால நான் தீர்வாங்க வச்சுட்டியா நினைச்சு கொடுக்கல மூத்து முடுக்கு சொல்றேன் அந்த ஆயா அந்த ஆயா சொல்லு மூத்து முடுக்கு சொல்லி என்ன ஆயா அதெல்லாம் பண்றா அப்படியா போடு போடு நாட்டை யாரும் ஓஞ்சிட்டாங்க நாடு சுத்தமாயிடுச்சு மன்னர் சிறையில் இருக்கிறார் என்னை பொறுத்தளவுக்கு அடிக்கிறன்ற பேர் மட்டும்தான் வருது ஒழிய அவங்க என்ன தப்பு பண்றாங்கன்றது மச்சில் என்னது அவங்களுக்கு தெரியாதுமா வா நம்ம ஃபேமிலி விஷயம் இல்லை பாஜா மகாவிஷ்ணு பார்த்துக்கிறோம் பேசுங்க என் புருஷன் ஆயிரம் அப்ப யாரும் வராது வீட்டு சாண்டி நாங்கள் வந்தோமா என் வீடு சண்டைக்கு வராங்க வீட்டு சாண்டி வந்தோமா ஃபேமிலி அது இதப்பா அந்த மாதிரி எப்படி போய்க்கு போடுங்க அந்த மாதிரி இருங்க ஏன் கேக்குறீங்க கேட்காதீங்க அவ்வளோதான் பெட்ஷீட் போடணும் ஆமா சரிக்கா சாரி அது விடுடா நீ அதெல்லாம் ஏன் உள்ள போய் கேட்டு அவங்க எங்க நாத்தனார் தான் இப்ப கேட்பாங்க குட்டி அரளமலை இப்போ யாருமே கிடையாது எஜமா சிறையில் இருக்கிறார் அந்த பொண்ணு சிறையில் இருக்குது அதுக்கப்புறம் இவன் அடிச்சு தேத்திட்டேன் உன் தம்பி அங்கே ரூமில் தூங்கி கிடப்பார் தேவர் அரண்மனை நம்ம ரெண்டு பேர் தான் தனி சரி ரூமான நான் என்ன சொல்றேன் அரண்மனை எதுனா ஒண்ணு நடந்துச்சுன்னா எனக்கு நான் சொல்றேன் அது சொல்ற விஷயம் இருக்கட்டும் அந்த என் சகாதர பெத்த பொண்ணுக்கு சாப்பாடே போடாது ஏமா செத்துச்சுன்னா செத்த சாப்பிட்டோம் அதே மாதிரி என் வீட்டுக்காரனுக்கு போடாது அவரு செத்துட்டாருன்னா செத்த வெளியே சொல்லிட்டு போறாரு சொல்ல மாட்டேன் ஏன்னா நம்ம ஏன்னா மெயினா அவர் இல்லாம கூட நான் எடுத்துருவேன் தாலி இல்லாம இருக்க முடியாது அது கழினமோ இதெல்லாம் ஏமா நாங்கரமா கவலைப்படாதீங்க அதெல்லாம் யார கூட இந்த மாதிரிலாம் பேசாதடா ஓ ஆமா டிசிப்ளின் முக்கியம் அம்மா அவன் சாப்பாடு கடை இட்டு வரீங்க போமா அது மட்டும் செய்யாது சரி போமா என்னடா ஒரு மாதிரி டிசிப்ளின் வீட்டு போன வீட்டுல எடுத்து வச்சு படுதிங்கி ஒரு பாவி மனம் வாழ்வதெங்கே இனி வாசமுடன் படுதிங்கி ஒரு பாவி மனம் வாழ்வதெங்கே இனி வாசமுடன் உன் பாதை எங்கே முள்ளானதா உறவென்னும் பாதம் இருளானதா உன் பாதை எங்கே உள்ளானதா உறவென்னும் பாதம் இருளானதா அழுதாலும் துடித்தாலும் வழியே கிடையாதா படுதிங்கே ஒரு பாவை மனம் வாழ்வதெங்கே இனி வாசமுடன் யாருக்கு என்ன தீங்கு செய்து யார்
பார்க்கூடிய நாள்களுக்கு இந்த பாவிக்கு அதற்காக ஏற்பட்டதாக இறைவா. கண்ணிரட்டி அழுதாலும் காயம் தீராது காலம் இதுதான் ஐயா. காவலுக்கு ஆளில்லை அழுகின்றாய் காலம் பதில் சொல்லுமே. அழுதவன் அழும் அழுதலும் இல்லை சிரித்தவர் வாழும் செழித்தலும் இல்லை. உன் கதையில் கணக்கா இல்லை இது வழக்கா. உன் கதையில் கணக்கா இல்லை இது வழக்கா. உயிர் விட்டு அழுதா இந்த உலகென்ன பொறுப்பா. படுதிங்கி ஒரு பாவை மனம் வாழ்வதிங்கி இனி மாதமுடன். 10 மாதம் முன்னால் சுமந்து பெற்றெடுத்தனுடைய தாய் இருந்திருந்தார். எந்த பாவிக்கு இப்பேற்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்குமா? 1000 கோவில் குளங்களை ஏறி இறங்குவதை விட பெற்றெடுத்த தாய் தந்த ஒருமுறை வளவந்தல் கோடிய புண்ணியம் என்று உரைப்பார்களே. அப்பேற்பட்ட தாய் தந்தை இல்லாத அனாதையாகிவிட்டேன் இறைவா. 10 மாதம்